ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா நெட்வொர்க் டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. இது வரைக்கும் நம்ம அஜூருடைய விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே டீப்பா பார்த்தாச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம நெட்வொர்க்கிங் கான்செப்ட் வந்துட்டு எதுவுமே டச் பண்ணல. ஸோ இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக டச் பண்ண போகிறோம். நான் பிகினிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே வந்துட்டு எப்போவுமே நம்ம கிளவுட்ல ஒரு ரிசோர்ஸை பிளேஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதை ஒரு நெட்வொர்க்குள்ள தான் நம்ம பிளேஸ் பண்ண முடியும். ஓப்பனா எந்த இடத்துலயுமே பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ கிளவுட் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபேஸ்டு நெட்வொர்க் என்வாயர்மெண்ட். அதுல நம்ம ஒரு செக்யூர் நெட்வொர்க் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் நம்மளுடைய ஒர்க் லோட்ஸை வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணுவோம். விர்ச்சுவல் மிஷினா இருக்கட்டும், சர்வர்லெஸஸா இருக்கட்டும், லோட் பேலன்சரா இருக்கட்டும், எந்த ஒரு சர்வீசஸா இருந்தாலுமே அதை வந்து நம்ம நெட்வொர்க்குள்ள தான் வைக்க முடியும். ஸோ அந்த நெட்வொர்க்கை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத வந்து ஸோ நெட்வொர்க்குங்கிறது ஒரு பெரிய வைட் ரேஞ்ச். அது எதுக்காகன்னா நிறைய டிவைசஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 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 பிசிக்கல் என்வாயர்மெண்ட் தான் வந்துட்டு நெட்வொர்க். அதுல நீங்க ஏற்கனவே வந்துட்டு பிசிக்கல் நெட்வொர்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிசிக்கல் நெட்வொர்க் நார்மலா வந்துட்டு ஒரு நெட்வொர்க் டிவைஸ் வச்சிருப்பாங்க. சிஸ்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களுக்கான அந்த நெட்வொர்க் டிவைசஸ் எல்லாம் வச்சு அது ஃபுல்லாமே ரவுட்டர்ஸ்ல வருது. ஸோ பெரிய பெரிய டிவைசஸ் வச்சு அது வழியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெட்வொர்க்ஸை ஃபுல்லாமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுல ஒரு டீம் வந்துட்டு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணக்கூடிய டீமா வந்துட்டு இருக்கும். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நெட்வொர்க்னா டைரக்டா பண்ண முடியாது, அதுல ஒரு ரேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எவ்வளோ ரேஞ்சில் ஐபி வேணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐபிஸ் வேணுமோ அதை வந்துட்டு ஒரு ரேஞ்சா கிரியேட் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு நெட்வொர்க் 1, நெட்வொர்க் 2 அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்க நம்ம கிளவுட்ல அதை வந்துட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ்ன்னு சொல்லுவோம். பிசிக்கல் நெட்வொர்க்ஸ்ங்கிறது அஜூருடைய பேக் எண்ட்ல இருக்கக்கூடியது. விர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ்ங்கிறது நம்ம கிரியேட் பண்றப்போ இது எல்லாமே வந்துட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ். ஸோ இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு 1000 ஐபி அட்ரஸஸ் ஓவராலா அவங்களுடைய ஒர்க்லோடே வந்துட்டு ஒரு 1000 ஐபிஸ் தான் வேணும் அப்படின்னா 1000 ஐபிஸ்க்கு ஒரு விநெட்டை அதாவது விர்ச்சுவல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட கம்பெனி பெரிய நெட்வொர்க் எனக்கு வந்துட்டு லேக்ஸ்ல வேணும் அப்படின்னாலும் அதுக்குனாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளா பத்தின ஒரு ஓவர் வியூவை காட்டுறேன். அதாவது எப்படி நம்ம விஎம் வந்துட்டு இந்த நெட்வொர்க்குள்ள பிளேஸ் ஆயிருக்கு. இது வந்து நம்மளுடைய அஜூர். ஸோ இதுக்குள்ள நம்ம ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுவோம். விர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ இந்த நெட்வொர்க்குள்ள என்ன பண்ண முடியும்னா சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ சப்நெட்ஸ்ங்கிறது என்னன்னு நிறைய சப்நெட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு சும்மா 2 மட்டும் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ளதான் நம்மளுடைய ஆக்சுவல் விஎம் வந்துட்டு இருக்க போகுது. சப்நெட்ல இருந்து ஒரு ஐபி நம்ம விஎம்க்கு அசைன் ஆகும். அது வந்துட்டு கால்ட் அஸ் பிரைவேட் டைப். சப்நெட்ல இருந்து ஒரு ஐபி நம்மளுக்கு அசைன் ஆகும். அது வந்துட்டு பிரைவேட் டைப்னு சொல்லுவோம். ஸோ இதே ஸ்ட்ரக்சர் தான் எந்த விஎம் நம்ம கிரியேட் பண்ணாலும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பிரைவேட் டைப் வந்து டைரக்டா விஎம்ல அட்டாச் பண்ண முடியாது. சொல்லியிருப்பேன் ஒரு நிக் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் லைக் அஸ்யூம் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு நிக் என்ஐசி
நிக்கார்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த நிக்கார்ட்ல தான் நம்ம ஐபி அட்ரஸ் எல்லாம் இருக்கும்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த நிக்கார்ட்ல தான் ஐபிஸ் வந்துட்டு அசைன் பண்ண முடியும். ஏன்னா ஐபியை வந்து டைரக்டா விஎம்ல அசைன் பண்ண முடியாது. நிக்ல தான் அசைன் பண்ண நெட்வொர்க் கார்டு தான் சொல்றீங்க. நெட்வொர்க் கார்டு தான். ஸோ சப்நெட்ல இருந்து ஒரு ஐபி இங்க அசைன் ஆகும். ஸோ இந்த நிக்ல தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பப்ளிக் ஐபியும் அசைன் பண்ணுவோம். யூஸ்வலா நம்ம ப்ராக்டிஸ் பண்றப்பெல்லாம் பார்த்திருப்போம். பப்ளிக் ஐபி ஒன்று அசைன் பண்ணுவோம். ஸோ இந்த பப்ளிக் ஐபியை தான் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில இருந்து நம்ம இங்க இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிமோட் எடுப்போம். சரிங்களா? ஸோ டோட்டலா நிக்ல பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஐபி அண்ட் செட் பண்ணி சரிங்களா? இப்போ ஸோ இந்த மாதிரி 2 ஐபி வந்து நம்ம விஎம்க்கு ஆட் பண்ணியிருப்போம். 2 தான் ஆட் பண்ண முடியுமானா கிடையாது. நம்ம எவ்வளோ ஐபி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நிக் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் புரியறதுக்காக சொல்றேன். ஜூர் விர்ச்சுவல் நெட்வொர்க்குங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க். ஸோ அந்த பெரிய நெட்வொர்க்கை நம்ம சின்ன நெட்வொர்க்கா டிவைட் பண்றோம். அதுதான் வந்துட்டு சப்நெட். ஸோ ஸ்மால் டிவிஷன் ஆஃப் நெட்வொர்க் தான் வந்துட்டு சப்நெட். சப்நெட்டுங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. அஜூர் விர்ச்சுவல் நெட்வொர்க்குங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க். இப்போ ஒரு கம்பெனி இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்றேன். ஒரு கம்பெனி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓவரால் ரிக்வயர்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஐபிஸ் தான் உங்களுக்கு வேணும். ஸோ 1000 ஐபிஸ் அப்படிங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10.0.0.0 ஸ்லாஷ் 24 வந்துட்டு ஸ்லாஷ் 24 256 23 512 21 இந்த ரேஞ்ச் எல்லாம் உங்களுக்கு என்னன்ற சொல்றேன். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் இது வந்துட்டு ஒரு நெட்வொர்க் ரேஞ்சஸ். இது வந்து சைடர் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த ரேஞ்ச் அப்படின்னா இது ஈக்குவல் டு 1024 ஐபிஸ் மொத்தமா. ஸோ இதுல வரக்கூடியது வந்து ஓவராலா வந்துட்டு 1024 ஐபிஸ் வந்து இந்த ரேஞ்சில் வரும். அப்போ ஒரு கம்பெனிக்கு ஓவராலா நம்ம இவ்வளவு ஐபிஸ் வந்துட்டு பை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை, இதை வச்சு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பை பண்ணிருக்கோம். ஸோ நம்ம கம்பெனில பார்த்தா நிறைய என்வாயர்மெண்ட்ஸ் இருக்கு. டெவலப்மெண்ட் இருக்கு, டெஸ்டிங் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு, நான் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணணும், இந்த ஒரே ஒரு ஐபி ரேஞ்ச் தான் நான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்னொரு நான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு விர்ச்சுவல் நெட்வொர்க் பை பண்ணேன்னா காஸ்ட் தான். இதுவே ஒரு காஸ்ட். இன்னொரு நெட்வொர்க் பை பண்றப்போ அதுவும் காஸ்ட் தான். அப்போ என்னோட காஸ்ட் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பெரிய நெட்வொர்க்கை என்ன பண்ணிக்கலாம், சின்ன சின்ன நெட்வொர்க்கா ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சப்நெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சப்நெட்டுக்கு நான் ஒரு 256 ஐபிஸை வந்துட்டு அசைன் பண்ணிடுறேன். இது வந்துட்டு ஒரு டெஸ்டிங் சப்நெட்டா கூட வச்சுக்கலாம்னு வைங்களேன். ஸோ இந்த சப்நெட்டுக்கு ஒரு 256 இன்னொரு சப்நெட்டுக்கு ஒரு 256. இந்த மாதிரி 256 டிவைட் பண்ணணும் அப்படின்னா 4 டிவைட் பண்ணலாம். இந்த 1024 ப்ரோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஸோ இப்போ இந்த 1024ங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. இதே சின்ன சின்ன நெட்வொர்க்கா நம்ம என்ன பண்றோம், டிவைட் பண்றப்போ 256 நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஸோ 256 இன்டூ 4 1024 வந்துடும். ஸோ அப்போ நான் 4 சப்நெட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த 256ங்கிறது ஃபிக்ஸட் நம்பரான கிடையாது. நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்துட்டு எனக்கு 100 ஐபிஸ் கிட்ட வேணும், ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் இது நான் ப்ரொடக்ஷனா எனக்கு ஒரு 100 ஐபிஸ் வேணும் அப்படின்னா 128 ஐபி ரேஞ்சஸா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 256 எல்லா என்வாயர்மெண்ட்டுக்குமே 256 ஐபி வேணும் அப்படின்னா ஈவனா என்ன பண்ணிக்கலாம், நம்ம 256 256 256 சொல்லிட்டு 4 சப்நெட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க்குங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க். அதை சின்ன சின்ன டிவிஷன் ஆஃப் நெட்வொர்க்கை நம்ம கிரியேட் பண்றதா வந்துட்டு இட்ஸ் கால்ட் அஸ் சப்நெட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நான் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு இங்கே 2 சப்நெட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 256 ரேஞ்ச் வந்துட்டு 256 ஐபி ரேஞ்ச் வந்து எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ அதுக்கு வந்துட்டு எப்படி வரும்னா ஸோ 10.0.0.0/24 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே /24 கொடுத்துட்டேன் அப்படின்னா ஈக்குவல் டு 256 அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
அந்த கால்குலேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், லேட்டரான்னு சொல்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் சப்நெட் வந்துட்டு எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, இப்போ இந்த சப்நெட் வந்துட்டு 10.0.1.0/24 இந்த மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த சப்நெட் வந்துட்டு போகும். ஸோ ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் 256 ஐபியை வந்துட்டு இருக்கும். ஸோ சப்நெட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்துட்டு 5 ஐபிஸ் வந்துட்டு ரிசர்வ்டு ஐபிஸ் அப்போ இருக்கும். ஸோ 5 ஐபிஸ் 255 ஆர் ரிசர்வ்டு. கரெக்ட். ஒன்று வந்து லாஸ்ட்ல 10.0.0.255. இப்போ இந்த ரேஞ்சில் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுக்கே சொல்ல எல்லா ரேஞ்சிலுமே பார்த்தீங்க அப்படின்னா 5 ஐபிஸ் வந்து ரிசர்வாக இருக்கும். எந்த ரேஞ்சாக எடுத்தாலும் இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு 10.0.0.0/24ன்னு பார்க்குறேன். ஸோ 24 ஈக்குவல் டு டோட்டலி 256 ஐபிஸ் இருக்கும். 6 ஐபிஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 5 ஐபி வந்துட்டு ரிசர்வாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்னு கிடையாது, டோட்டலாக 5 ஐபிஸ் வந்துட்டு ரிசர்வ் ஐபிஸ். ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐபிஸ் உங்களுக்கு 10.0.0.0 இது வந்துட்டு நெட்வொர்க் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் 10.0.0.1 கேட்வே பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. 10.0.0.2 டிஎன்எஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. 10.0.0.3 செகண்டரி டிஎன்எஸ்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. 10.0.0. லாஸ்ட் ஐபி 255 இது வந்து ப்ராட்காஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நெட்வொர்க் ப்ராட்காஸ்ட்டுக்காக. அப்போ இந்த 5 ஐபிஸ் வந்து டோட்டலாக ரிசர்வ் ஆகிடும். இப்போ 256 ஐபியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு 251 ஐபிஸ் வில் பி யூசபிள் ஐபிஸ். ஸோ 256 நம்ம கிரியேட் பண்ணால் 251 ஐபி தான் நம்மளுக்கு யூசபிளாக இருக்கும். இந்த 5 ஐபிஸ் வந்துட்டு ரிசர்வ் ஆகிடும். இந்த 10-10-10ங்கிறது நான் உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி நெட்வொர்க் எல்லாமே வந்துட்டு 10 டாட்ல தான் ஆரம்பிக்கும். அது வந்துட்டு ஒரு பெரிய லார்ஜர் நெட்வொர்க்கு. ஸோ உங்களுக்கு ஐபிக்கான அந்த கிளாஸஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்கிறேன். ஐபி கிளாஸஸ் class ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஐபியோடைய கிளாஸஸ். ஐபி கிளாஸஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக A to E 5 டைப்ஸஸ் இருக்கு. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ, இந்த மாதிரி டோட்டலாக 5 டைப்ஸஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்கு என்ன ரிக்குயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஐபிஸை யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் ஏ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஐபி வந்துட்டு 1 to 126 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுறது. இப்போ 00 எங்கன்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ ஐபி கிளாஸஸில் 000ங்கிறது வந்துட்டு 0.0.0.0/0 இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஓப்பன் நெட்வொர்க்னா பப்ளிக் ஆக்சஸ். 000ங்கிறது கம்ப்ளீட்டாக ஓப்பன் நெட்வொர்க் விச் மீன்ஸ் பப்ளிக் நெட்வொர்க். கிளாஸ் ஏ ஐபி வந்துட்டு எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1.0.0.0 இந்த மாதிரி ஜஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதில் இருந்து 126.0.0.0 இது வரைக்கும் வர்றது வந்துட்டு கிளாஸ் ஏஐபி. கிளாஸ் பிஐபி வந்துட்டு 128ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 128 ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகி 192 வரைக்கும் வரக்கூடியது கிளாஸ் பிஐபி. கிளாஸ் சிங்கிறது 192 ஓகே 192ல இருந்து இது வந்து 191. இது வந்து
92ல இருந்து 223 வரைக்கும் இருக்கிறது. 223 வரைக்கும் வர்றது வந்துட்டு கிளாஸ் சி. கிளாஸ் டி வந்துட்டு 224ல ஸ்டார்ட் ஆகி 239. கிளாஸ் இ 242 254. 242 254. 255 வந்து இருக்காது. அந்த ரேஞ்ச் ஃபுல்லாமே வந்து ரிசர்வ்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஐபிஸை ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, 5 டைப்ஸஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதில் இருந்து தான் அவங்களுக்கு என்னென்ன நெட்வொர்க், ஒரு கம்பெனிக்கு என்ன நெட்வொர்க் வேணுங்கிறத இந்த கிளாஸை பேஸ் பண்ணி தான் அவங்க டிஃபைன் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் கிளாஸ் ஏங்கிறது 1 to 126 ஐபி. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க, யூஸ்டு ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட். ஒரு பெரிய நம்பர் ஆஃப் ஹோஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. 1 to 126ங்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணுற இந்த 10 இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ரேஞ்சை தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு மோர் ஃப்ளெக்சிபிள் லார்ஜர் நெட்வொர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐபி ரேஞ்சஸ். கிளாஸ் பி 128 to 191. ஸோ இந்த 128 to 191ங்கிற ஐபி பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்துட்டு ஒரு லார்ஜர் நெட்வொர்க் தான், பட் மீடியம் சைஸ் ஆஃப் நெட்வொர்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மீடியம் சைஸ்னால் இதை விட இது கொஞ்சம் மீடியமான சைஸ் தான். ஸோ இதையுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபஸ்ட்டு தான். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் சி. இந்த கிளாஸ் சிங்கிறது யூஸ்டு ஃபார் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பப்ளிக் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்களோ, அதாவது இப்போ நம்மலாம் லேப்டாப்பில் வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறோம், ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ அந்த ஐபிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த 192 சீரீஸில் தான் போயிட்டு கனெக்ட் ஆகும். ஏன்னா அதுதான் வந்துட்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க். எக்ஸாம்பிளுக்கு என்னோடய சிஸ்டத்தில் ஐபி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஐபி கான்ஃபிக்ங்கிறது என்னுடைய சிஸ்டத்தில் ஐபி கான்ஃபிகரேஷனை செக் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட். ஸோ இந்த கமாண்டை நான் என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா IPv4 அட்ரஸ், என்னுடைய ஒய்ஃபை பாருங்கள் IPv4 அட்ரஸ் 192.168.1.12 போயிட்டு கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இது வந்துட்டு ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க், விச் மீன்ஸ் வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க். சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு கிளாஸ் சியோடது. கிளாஸ் டி ஃபார் ரிசர்வ் ஃபார் மல்டி டாஸ்கிங். இந்த ரேஞ்சஸ் வந்துட்டு மல்டி டாஸ்கிங்காக யூஸ் பண்ணுவாங்க. தென் கிளாஸ் இ வந்துட்டு திஸ் கிளாஸ் ரிசர்வ் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&D பர்பஸ்க்காக இந்த ரேஞ்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே இந்த ரேஞ்சஸ், இதுதான் வந்துட்டு ஐபி கிளாஸஸுடைய டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐபி ரேஞ்ச் மட்டும் மிஸ் ஆகும், ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகும். அது என்னென்னா 1 to 126, 128 to 129 இருக்குது. 127 இந்த இடத்துல மிஸ் ஆகுது. 127 அப்படிங்கிற ஐபி வந்துட்டு டெஸ்டிங் பர்பஸ். .127.0.0 இது வந்துட்டு டெஸ்டிங் பர்பஸ். என்ன டெஸ்டிங் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு வெப் சர்வீசஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் நம்ம லேப்டாப்பில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்து அந்த வெப் சர்வீஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது தான் டெஸ்டிங் ஐபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு வெப் சர்வீஸ் எனபிளில் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரௌசரில் 127.0.0.1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு டெஸ்டிங் ஐபியை பாயிண்ட் அவுட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து வெப் சர்வீசஸை போய் செக் பண்ணோம். இந்த ஐபியில் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் ஏதாவது வெப் சர்வீசஸ் எனபிள் பண்ணியிருந்தால் இந்த ஐபி வந்துட்டு லோட் ஆகும். இது நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் ஒரு வெப் சர்வீசஸ் கிளாஸ் வரும், வெப் சர்வீஸ் எனபிள் பண்ணுறது, அதில் நான் உங்களுக்கு வந்துட்டு இது சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு டெஸ்டிங் ஐபி. சரிங்களா. ஸோ ஐபியை வந்துட்டு இந்த மாதிரி தான் கிளாஸவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த சப்நெட் ப்ரோ, என்ன ப்ரோ? சப்நெட் அதுதான் ஒரு ரேஞ்சுக்கு கிளாஸ் ஏற்ற மாதிரி அந்த சப்நெட் வந்து மாறுது இல்லை, அது எப்படி சேஞ்ச் பண்றது?
சேஞ்ச் ஆகுது. சப்நெட் ரேஞ்சுக்கு சொல்றீங்களா? நான் வரேன் அடுத்தடுத்த டாபிக் வரேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஐபின்னா என்ன, ஐபி சாரி விர்ச்சுவல் நெட்வொர்க்னா என்ன, சப்நெட்ஸ்னா எப்படி இருக்கும், ஐபியோடைய கிளாஸஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். ஓகே. சரிங்களா? எங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா, ம், எங்க இதுல பிரைவேட் தான் யூஸ் பண்றாங்க. ம், அதுலயும் வந்து 2 டிவிஷனா பிரிச்சுட்டாங்க. 10 சீரிஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்காவும், ம் 192 வந்து பிரைவேட்டாவும் அப்படி பிரிச்சிருக்காங்க. பிரிச்சிருக்கிறாங்க. கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அஜூரில் ஒரு விநெட் ஒன்று, ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கை நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ குளோபல் சர்ச்சில் போயிட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ், ஸோ கிரியேட் நியூ நெட்வொர்க் கொடுத்து நம்ம ஒரு விநெட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம விநெட் கிரியேட் பண்ணலை, டைரெக்டாக விஎம் கிரியேட் பண்ணுவோம். விஎம் கிரியேட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக விநெட் கிரியேட் ஆகிடும் பேக்கெண்டில். பட் இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ விநெட் தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் விஎம் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் எந்த விநெட் கிரியேட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஓகே. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம விஎம் வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க் தான் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறணும். ரியல் டைம் எப்படி? ரியல் டைமில் வந்துட்டு எப்படின்னா ஆல்ரெடி விநெட் இருக்கும், நம்ம விஎம் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணி அத ஆட் அந்த பண்ணு. அந்த விநெட்டில் அந்த விநெட்டை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ விநெட் விநெட் இஎன்வி 01, சும்மா விநெட் இஎன்வினா என்வாயர்மெண்ட் 01 கொடுக்குறேன். நம்மளுக்கு என்ன ரீஜியன் வேணுங்கிறத இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஈஸ்ட், சென்ட்ரல், வாட் எவர் நம்மளுக்கு எது சப்போர்ட்டிங்கோ அதை செலக்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க் என்கிரிப்ஷன், அஜூர் பாஸ்டின், அஜூர் ஃபயர்வால், டிடாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பாஸ்டினுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பப்ளிக் ஐபி இல்லாமல் விர்ச்சுவல் மிஷினை ஆர்டிபி ரிமோட் எடுத்துக்கிறது. நான் உங்களுக்கு அது லேட்டரான்னு காட்டுறேன். ஸோ இந்த ஃபீச்சரை நம்ம எனபிள் பண்ணால் இது நெட்வொர்க்கில் வந்துட்டு ஆட் ஆகிடும். அதே மாதிரி தான் ஃபயர்வால். ஃபயர்வாலும் நம்மளுக்கு டெடிகேட்டட் செஷன் இருக்குது. ஸோ நெட்வொர்க்குக்கு டாப் ஆஃப் த ஃபயர்வால் தான் இருக்கும். நம்ம நெட்வொர்க்குக்கு எதெல்லாம் உள்ளே வரணும், அதாவது இன்கமிங்கில் வரணும், இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபயர்வால் வழியாக தான் உள்ளே வரணும் போகணும். ஸோ அது வந்து நம்ம ஃபயர்வால் டாபிக் வரப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஃபயர்வால் வந்துட்டு என்னென்னா அக்சஸை ஃபுல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், யார் உள்ளே வரணும் வரக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறது இந்த ஃபயர்வால் தான். தென் வந்து டிடாஸ் ப்ரொடக்ஷன். இந்த டிடாஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஒரு அட்டாக், ஏதாவது நெட்வொர்க் லெவலில் அட்டாக் வரக்கூடியதெல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதை வந்துட்டு இந்த டிடாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இது நம்மளுக்கு வேணும்னா எனபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் லைக் லீவ் இட், நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ப்ராஜெக்ட்குள்ளே ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஐபி ரேஞ்சஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ ஐபி ரேஞ்சஸ் வந்துட்டு இங்கே நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேயே அவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு 10 சீரீஸை யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு சஜஷனை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் இந்த கீழே தான் சப்நெட் ஆட்டோமேட்டிக்காக சப்நெட்டும் கிரியேட் ஆகுறதுனால டிஃபால்ட்டாக ஒரு சப்நெட் அதுவே எடுத்துக்கிடுச்சு. ஸோ நான் இதை ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுறேன். இப்போது இந்த இடத்துல ஐபி ரேஞ்சு ஸ்டார்ட் ஃப்ரம் 32, ரேஞ்ச் /32லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ /32 அப்படின்னா ஒரே ஒரு ஐபியை தான் பாயிண்ட் அவுட் பண்ணும். இப்போது இதை நான் கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 29லேருந்து இருக்குது, 29லேருந்து 2 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஐபி ரேஞ்சஸ். நம்மளுக்கு எவ்வளோ ஐபி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ /29 அப்படின்னு கொடுத்தோன்னா டோட்டலாகவே 8 ஐபிஸ் தான் இங்கே இருக்குது. இப்போ 8 ஐபிஸ் இருக்குன்னா நான் ஒரே ஒரு, இப்போ இந்த டோட்டலாகவே நம்ம விநெட்டுக்கு 8 ஐபிஸ்னால் நம்ம இதுலேருந்து சப்நெட் கிரியேட் பண்ணோம்னா என்ன ஆகும், சப்நெட்டுக்கு 5 ஐபி ரிசர்வ் ஆகிடும். டோட்டலாக ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் 5 ஐபிஸ் வந்து ரிசர்வ் ஆகும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டோட்டலாக ஒரே ஒரு சப்நெட்டு தான் இங்கே கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணோன்னா 5 ரிசர்வ் ஆகிடும். இப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 3 ஐபிஸ் தான் இருக்கும் மொத்தமாகவே. அப்போது
/29க்கு 3 ஐபிஸ் தான் ரிமைனிங் இருக்கு. இப்போ /30 அப்படின்னு நான் போட்டேன். 30 நான் இங்கே கொடுக்கல. அவங்க ஏன் கொடுக்கலன்னா ஒரு கால்குலேஷன் தான். 30 ஆட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ /29னா 8 ஐபிஸ், அப்போ /30 அப்படின்னா 4 ஐபிஸ் தான் மொத்தமாகவே வரும். 4 ஐபிஸை நம்ம சப்நெட் கிரியேட் பண்ண முடியுமானா முடியாது. அதனால இங்கே அவங்க இன்க்ளூட் பண்ணலை. ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஐபி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஐபியோடைய ரேஞ்சு ஐபி ரேஞ்சஸ் /32 அப்படின்னா சிங்கிள் ஐபி, ஒரே ஐபி. ஒரு ரேஞ்ச் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10.0.0.0 /32ன்னு கொடுத்தா ஒரே ஐபி தான். அந்த ஐபி என்ன அப்படின்னா 10.0.0.0 அவ்வளோதான். ஒரே ஐபியோடைய இந்த ரேஞ்ச் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு மீனிங் வந்துட்டு /32 அப்படிங்கிறது. அப்போ /31 அப்படின்னா 2 ஐபிஸ், 2 ஐபிஸ். /30 4 ஐபிஸ், 4 ஐபிஸ். நம்ம சப்நெட் கிரியேட் பண்ணுறதுக்கு மினிமம் வந்துட்டு 8 ஐபிஸ் இருக்கணும். அப்போது இந்த ரேஞ்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. /32ங்கிறதே நம்ம யூஸ் பண்ண முடியாது, /31 யூஸ் பண்ண முடியாது, /30 யூஸ் பண்ண முடியாது. அப்போ வாட் இஸ் த நெக்ஸ்ட்? /29. 29 டோட்டல் கெப்பாசிட்டி என்ன? 8 ஐபிஸ், 8 ஐபி ரேஞ்சஸ். அப்போ இதில் ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணலாம். 5 ரிசர்வ்டு, 3 யூசபிள் ஐபிஸ். இப்போ இந்த ரேஞ்ச் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக இந்த ரேஞ்ச் அப் டு ஃபியூ வரைக்கும் சொல்கிறேன். /28 அப்படின்னா 16 ஐபிஸ் வருது. /27 32. இப்படியே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். /26 64, /25 128, /24 256. இந்த 24 தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 256ன்னு. /23 512. இதை நீங்கள் அப்படியே ஈஸியாக மைண்ட்லேயே வச்சுக்கலாம். அந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா /22 1000, இது அப்படியே டெவலப் ஆகும் 1024. ஸோ அப்போது இந்த இடத்துல நான் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே டயக்ராமில் இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு /22 சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே, இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுமா ப்ரோ? இல்லை அவ்வளோதான் இது எக்ஸ்டெண்ட் அப் டு /2 வரைக்கும் போகும். /22க்கு சொல்லணும்னா /21 அப்படின்னா 2048 ஐபிஸ், /20 அப்படின்னா 4096 ஐபிஸ், /19 அப்படின்னா 8154 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 154 சம்திங், அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி /2 வரைக்கும் போகும். ஸோ நம்ம அப் டு 16 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிற முடியும். 16 யூஸ் பண்ணலாம், 8 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்துட்டு அந்த ரேஞ்சஸ் ஃபுல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்துட்டு லேக்ஸ் ஆஃப் லேக்ஸில் போயிடும் அந்த ஐபிஸ் எல்லாம். /16 அப்படின்னா 65,536 ஐபிஸ் வந்துட்டு டோட்டலாக இருக்கும். /80 அப்படின்னா 130 சம்திங் வரும், 130,000 ஐபிஸ் வரும் டோட்டலாக. ஸோ மோஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த /16 ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா /16 ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது. அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ இந்த 2 ஐபிஸ் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இதிலிருந்து
நெட்வொர்க் ரேஞ்ச் இது வரைக்கும் இருக்கும். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த ரேஞ்சஸ் எல்லாம். ஏன்னா மினிமம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 256 ரேஞ்சிலேருந்து அவங்களுக்கு இருந்தால் இட் வில் பி பெட்டர். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 சீரீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரேஞ்ச் பாருங்கள். /29 அப்படின்னா 8 ஐபிஸ், /28 16 ஐபிஸ், /27 32 ஐபிஸ், /26 64 ஐபிஸ், /25 128 ஐபிஸ், 24 256 ஐபி, 23 512, 22 1024. ஸோ /22 அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு 1024. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா /22 ஐபி /22 ஐபியை நான் கிரியேட் பண்ணுறேன். சப்நெட் எனக்கு வேணும்னா இங்கே கிளிக் ஆட் சப்நெட் கொடுக்கலாம். சப்நெட் வந்து நம்ம லேட்டரான் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம விநெட் மட்டும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் நான். இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு வேலைக்கும் வந்து இவ்வளவு ஐபிஸ் வந்து ஜென்ரேட் ஆகும்னு நீங்க சொல்றீங்க, யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். இப்போ ரிசர்வ்டு அப்படின்னு பார்த்தா ஒரு 5 ஐபி அந்த ரேட்டிங்ல இருக்கிற மட்டும் தானா? அந்த ரேஞ்சில் இருக்கிறது மட்டும்தான் ரிசர்வ்டா? ரிசர்வ்ல வந்துட்டு எப்படின்னா இந்த ஐபி சொல்றீங்களா? நீங்க இது வந்துட்டு 256 உங்களுக்கு வரைக்கும் நீங்க சொல்றீங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ரிசர்வ் ஐபி சொன்னது. ஓகே. இங்க இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு காமனா ரிசர்வ் ஐபிஎஸ்ன்னு நான் இங்க சொன்னேன் பாத்தீங்களா? இதுவே உங்களுக்கு சப்நெட் வைஸ்லயே ரிசர்வ் ஐபிஎஸ் எப்படி வருங்கிறத நம்ம சப்நெட் இப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல, அப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி சப்நெட் வைஸா ரிசர்வ் ஆகும் அப்படிங்கிறது. இல்ல இப்போ ஒரு ஐபிலே சொல்றேன். இது வந்து 256 வரைக்கும் இது ஓகே. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 255 பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 124 1024 இருக்கு, 1024 இருக்கிறப்போ அந்த டைம் வந்து ரிசர்வ் ஐபி சேம் இதே 5 ஐபி தானா? இல்ல வந்து அந்த ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி மாறும். எந்த ஐபியும் ஸ்டார்டிங் எதில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10.ன்னு ஆரம்பித்தோம், 10.0.0.0ன்னு ஆரம்பித்தோம். அதனால் ஃபஸ்ட்டு 0 வந்து நெட்வொர்க்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் வந்துட்டு 10.0.0.5 இருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா 5 வில் பி நெட்வொர்க் அட்ரஸ். ஓகே. எதில் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த ஐபி வந்துட்டு நெட்வொர்க் அட்ரஸாக போயிடும். அதுலேருந்து அடுத்த 2 ஐபி வந்துட்டு இது அடுத்து வர ஐபி வந்து கேட்வேயாகவும் போகும், டிஎன்எஸ்க்காகவும் போகும். ஓகே. சரி, இப்போ நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து சப்நெட் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அது சொன்னேன்னா ஈஸியாக போயிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10.0.0.0/22 சப்நெட் 0 சப்நெட். இதில் எந்த ஒரு சப்நெட்டும் இல்லை. ஸோ இது வந்துட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க்குடைய ஓவர் வியூ பேஜ். இங்கே இதில் நம்ம எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்குது, எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விர்ச்சுவல் நெட்வொர்க்குடைய ஐடி, கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிடாஸ் ப்ரொடக்ஷன், அஜூர் ஃபயர்வால், பியரிங்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க, ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஃபெண்டர் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இதை தவிர அஜூர் ஃபயர்வால், பியரிங், ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சேம் செட்டிங்ஸ் தான். ஆக்டிவிட்டி லாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அக்சஸ் கண்ட்ரோல் ஐஏஎம் கொடுத்துருக்குறாங்க, டேக் வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது செட்டிங்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது அட்ரஸ் ஸ்பேஸ். ஸோ இந்த அட்ரஸ் ஸ்பேஸ் தான் நம்ம கொடுத்துருக்கிற விர்ச்சுவல் நெட்வொர்க்குடைய ரேஞ்ச். இங்கே சப்போஸ் நம்ம விநெட் கிரியேட் பண்ணிட்டோம், சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 1000 ஐபிஎஸ் நாட் எனஃப், இன்க்ரீஸ் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தா இந்த ஐபி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். வேண்டான்னா ஜஸ்ட் இங்கே கேன்சல் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஐபி அட்ரஸ் ஸ்பேஸை வந்து மாடிஃபை பண்ணிக்கக்கூடிய இது. கனெக்டட் டிவைசஸ். இந்த கனெக்டட் டிவைசஸில் வந்துட்டு நம்ம இந்த நெட்வொர்க்கில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, இந்த நெட்வொர்க்குக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அங்கே அந்த டிவைசஸ் எல்லாமே இங்கே காட்டும். இப்போ விஎம்க்கு யூஸ் பண்ணுறோன்னா விஎம்க்கு எந்த ஐபியோ அங்கே அந்த டிவைசஸ் எல்லாம் இங்கே காட்டும். லோட் பேலன்சர் யூஸ் பண்ணால் லோட் பேலன்சரோட காட்டும். என் பாயிண்ட்ஸ் ப்ரைவேட் என் பாயிண்ட் யூஸ் பண்ணோன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டிடும். ஸோ இந்த அட்ரஸ் ஸ்பேஸோடைய ரேஞ்ச் ஐபிஎஸை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நம்மளுக்கு காட்டிடும்.
நெக்ஸ்ட் வந்து சப்நெட். ஸோ சப்நெட் வந்து இப்போ இந்த இடத்துல 0 சப்நெட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் பேஸ்டின். பேஸ்டின் வந்துட்டு நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. நான் உங்களுக்கு பேஸ்டின் செஷனில் கிளியராக வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபயர்வால் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மெயினாக இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அட்ரஸ் ஸ்பேஸ் சப்நெட்ஸ் இதுதான். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு சப்நெட் கிரியேட் பண்ண போகிறேன். என்னுடைய டோட்டல் நெட்ஒர்க்ஸ் வந்து 1024. நான் 4 சப்நெட்டாக டிவைட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 256 ரேஞ்சில் 4 சப்நெட் வேணும்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறேன். அப்போது ஸோ இங்கே சப்நெட் கிளிக் பண்ணுன்னா சப்நெட்டுடைய பர்பஸ் டிஃபால்ட் பர்பஸ். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு ஃபீச்சர் யூஸ் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இது வந்து சப்நெட்டுடைய கேட்டகரி. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்நெட் வந்து டிஃபால்ட் சப்நெட் தான். ஸோ டிஃபால்ட்டே செலக்ட் பண்ணிடுவோம். சப்நெட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ சப்நெட் ஏ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இந்த சப்நெட்டுக்கு நான் ஒரு ரேஞ்ச் கொடுக்கணும். இந்த சப்நெட்டுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுக்கணும். எந்த ரேஞ்சில் எனக்கு இந்த சப்நெட் வேணும் அப்படின்ட்டு. சப்நெட்டுடைய ஸ்டார்டிங் ஐபி பார்த்தீங்கன்னா 10.0.0.0. ஏன்னா நம்மளுடைய விநெட்டுடைய ரேஞ்ச் வந்துட்டு இங்கே இருக்கும் பாருங்கள், மேலே இருக்குங்க பாருங்கள். IPv4 ரேஞ்சு 10.0.0.0 ஹைஃபன் ஸ்லாஷ் வந்துட்டு 22 கொடுத்துருக்கு. இப்போ 1024 ஐபிஸில். ஸோ அதுக்கான ரேஞ்ச் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் ஐபி வந்துட்டு 10.0.0.0. இதில் இருந்து எனக்கு எவ்வளோ ஐபி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய டோட்டல் சைஸே வந்துட்டு 1024 தான். அதில் வந்து நான் 256 ஐபிஸ் வந்து டிவைட் பண்ணுறேன். ஸோ 250/256 செலக்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்நெட் வந்துட்டு 256 ஐபிஸ் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரெஸ்ட் ஆல் தி செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஆட் கொடுங்க. ஸோ ஒரு சப்நெட் வந்துட்டு நம்மளுக்கு /24 ரேஞ்சில் வந்துட்டு நம்மளுக்கு சப்நெட் கிரியேட் ஆகுது. இங்கே பாருங்கள், /24 சப்நெட் கிரியேட் ஆகிடுச்சு. இதனுடைய அவைலபிள் ஐபிஸ் பாருங்கள். யூசபிள் ஐபிஸ் பார்த்தீங்கன்னா 251 தான் வந்து நம்மளுக்கு இங்கே யூசபிளாக ஐபிஸாக இருக்குது. அப்போ ரிமைனிங் 5 ஐபிஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சப்நெட்டுக்கு ரிசர்வ் ஆகிடுச்சு. சப்நெட் வைஸில் அந்த ஐபிஸ் வந்துட்டு ரிசர்வ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஐபி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸு சொல்கிறேன். ஐபி சப்நெட்டோட இப்போ நம்ம என்ன சப்நெட் கொடுத்துருக்குறோம், 10.0.0.0/24 கொடுத்துருக்குறோம். சப்நெட் ஏ. நம்ம விநெட்டோடைய ரேஞ்ச் என்ன, 10.0.0.0/22 ஈக்குவல் டு 1024 ஐபிஸ். இதை வந்து நம்ம சைடர் ரேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லுவோம், இல்லை விநெட் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். CIDR ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா விநெட் ரேஞ்ச், ஐபி ரேஞ்ச் எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ சப்நெட் ஏ வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் ஐபிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 10.0.0.0 இதுதான் ஃபர்ஸ்ட் ஐபி. செகண்ட் ஐபி 10.0.0.1 அது செகண்ட் ஐபி. தேர்ட் ஐபி 10.0.0.2. ஸோ இந்த ஐபிஎஸ் இப்படியே எது வரைக்கும் போகும், இந்த லூப் எது வரைக்கும் போகும்னா 10.0.0.255 வரைக்கும் போகும். இதுதான் ஒரு லூப். சப்நெட் ஏ உடைய டோட்டல் ரேஞ்சே வந்துட்டு 0ல இருந்து 255 வரைக்கும் போகும். 0 1 2 3 4 5 அப் டு எது வரைக்கும் போகும், 255 வரைக்கும் போகும். அப்போ 0ல இருந்து 255 அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் சைஸ் எவ்வளோ, 256 ஐபிஎஸ் வந்துருச்சு. இப்போ இங்க நான் 192 சீரிஸ் ஸ்டார்டிங் எடுத்தோம், அது அப் டு எவ்வளவு இருக்கும்? 192 சீரிஸ் எவ்வளவு விநெட் ரேஞ்சு? ஆ இப்போ நான் வந்து 192ல இருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 10க்கு பதிலாக 192 எடுக்கிறீங்களா? 192
192னா உங்களுக்கு 192.0.0.0 அப்படிதான். 192.0.0.1 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஃபிக்ஸட் ஆயிடும், ஃபர்ஸ்ட் ஓ டிஜிட் வந்து ஃபிக்ஸட் ஆயிடும். ஓகே ஓகே. சரியா? இப்போ இது வந்துட்டு சப்நெட் ஏ உடைய ரேஞ்ச். ஐபிஎஸ் உடைய ரேஞ்ச் எப்பவுமே 0 to 255 தான். 255க்கு அப்புறம் 256 257க்கு வரவே வராது. 255 தான் லாஸ்ட். ஏன்னா கவுண்ட் வந்து 0 to 255 is equal to 256 ஐபிஎஸ் மொத்தம். ஆனால் 255 தான் லாஸ்ட். என்ன 256 காணுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா 0 ஆட் ஆயிடுது. இப்போ 256க்கு அப்புறம் 255க்கு அப்புறம் 256 257 வருமானா வராது. அப்போ இந்த ரேஞ்ச் வந்து இதோட இந்த பிளாக் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஃபார் எந்த நம்ம ஐபி கொடுத்தாலும் இந்த ரேஞ்ச் இதோட க்ளோஸ் ஆகிடும். அப்போது நம்ம சப்நெட், இப்போ அடுத்த சப்நெட் கிரியேட் பண்ண போகிறோம், சப்நெட் பி. சப்நெட் பி உடைய ஐபி ரேஞ்ச் எப்படி ஆகும் அப்படின்னா, இதுக்கும் 256 ஐபி வேணும்ல. அப்போ 10.0.1.0 ஈக்குவல் டு 256 ஐபிஸ். இது வந்துட்டு அனதர் ரேஞ்ச். இங்கே /24. ஸோ இது இந்த பிளாக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 00 பிளாக் வந்து 256க்கு 255 வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 255 முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் என்ன ஆகும், 0க்கு போகும். அப்போ இந்த ரேஞ்ச் எப்படி மாறுது, இந்த 0 வந்துட்டு 1ஆ மாறுது. அதுதான் நம்மளுடைய அடுத்த ரேஞ்ச். சரிங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன். சரி, இப்போ இந்த சப்நெட் கூட இந்த பக்கம் இருக்கட்டும். சப்நெட் ஏபி இப்படி இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த விநெட்டோடைய ரேஞ்சை நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ ஐபிஸ், 1024 ஐபிஸ். சரிங்களா? 1024 ஐபினா 0லேருந்து 255 வரைக்கும் வந்துருச்சு, ஒரு லூப் வந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு 256 ஐபிஸ் வந்து டோட்டலாக வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இன்னும் இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மளுக்கு 750 கிட்ட பேலன்ஸ் இருக்கு நம்மளோட ஐபியில். இப்போ இந்த 1024 ஐபிஸை நான் டீகோட் பண்ணுறேன். அப்போது 256 ஐபி தான் லூப் வந்திருக்கு. இன்னும் அடுத்த 750 வரணும். அடுத்த ஐபி ரேஞ்சு இந்த விநெட்லேயே எப்படி ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். அடுத்து 0.10.0.255 முடிஞ்சிருச்சு அப்படின்னா 256 7க்கு போகாது. அப்போ இந்த லூப் முடிஞ்சு என்ன ஆகிடும், இந்த கவுண்ட் ஃபுல்ஃபில் ஆகிடுது. அப்போது நெக்ஸ்ட் கவுண்ட்டுக்கு போகுது. அப்போ 0ங்கிறது 1ஆ மாறுது. அதுதான் வந்து அடுத்த ரேஞ்சாக மாறுது. அப்போது இங்கே 10.0.1.0 இது வந்து அடுத்த ரேஞ்சாக போயிடுது. இப்போ இது அடுத்த அப்படியே கண்டினியூ ஆகும். 10.0.1.1 10.0.1.2 இப்படியே எது வரைக்கும் போகுது, 10.0.1.255 வரைக்கும் போகுது. அப்போ இதுல ஒரு 256 ஐபிஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. டோட்டலா இதுல ஒரு 256 ஐபிஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. மேல ஒரு 256, கீழே ஒரு 256. ஸோ டோட்டலா 512 ஐபி வந்துருச்சு. ஆனால் ஸ்டில் வந்து நம்மளுக்கு இன்னொரு 512 ஐபிஸ் தேவை. ஏன்னா நம்மளுடைய ரேஞ்ச் வந்துட்டு /22 ஈக்குவல் டு 1024 ஐபிஸ். அப்போ தேர்ட் பிளாக் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது, 10.0.2.0. கரெக்ட், 10.0.2.0. ஏன்னா இந்த பிளாக் ஃபுல்லா ஆயிடுச்சு. அடுத்து இந்த 1 வந்து இன்கிரிமெண்ட் ஆயிடும். அப்போ 10.0.2.1 10.0.2.2 10.0.2.255. இதுல எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்க இது ஓகே, கவுண்ட் வந்து 1024 இருக்கு. அது வந்து நம்ம 256 சப்நெட்டா, ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் 256 ஐபியை நம்ம செட் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்நெட்டுக்கு வந்து 10 சீரிஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சப்நெட்டுக்கு வந்து 192 சீரிஸ், இல்ல இன்னொரு சப்நெட்டுக்கு வந்து 126 சீரிஸ், இந்த மாதிரி கொடுக்க முடியாதா? நம்மளுடைய விநெட் என்ன ரேஞ்சோ, இப்போ 10ன்னு கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாமே 10ல தான் இருக்கும்.
இப்போ ஓகே. நீங்கள் வீநெட்டோடைய ரேஞ்சே வந்து 192 இல்லை 172 உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணும்னு டிஃபைன் பண்ணீங்கன்னா அதுல இருந்து கால்குலேட் ஆகும். இந்த 10ங்கிற அப்படி ஜஸ்ட் நான் லைக் டிஃபைன் அப்படி நான் டிஃபைன் பண்றேன்னா ஒரே ஒரு ரேஞ்ச் மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியுமா? ஆமா ஒரு வீநெட்டுக்கு ஒரு இப்போ நீங்கள் இந்த இப்போ 192ல உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும் அப்படின்னா அந்த 192ல ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்குள்ள நீங்க சப்நெட் கிரியேட் பண்ணலாம். சேம் அதே ரேஞ்சில் 192 டாட் சம்திங் 00/22 கிரியேட் பண்ணீங்கன்னா அதே ரேஞ்சில் இன்னொரு வீநெட்னா பண்ண முடியாது. ஐபி ஓவர்லேப் ஆகும், பண்ண முடியாது. ஓகே. அதான் கேட்டேன். ஆப்ஷனலா ஆ, இதை கொடுத்து இல்ல. இப்போ வந்து நம்ம என்ன ரீஜன் யூஸ் பண்றோமோ அந்த ரீஜன்ல ஐபி வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. வேற ஓகே. ரீஜன்ல நீங்க அதே இது யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ம். ஆனா அந்த ரீஜன்ல அதே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே. சரியா? ஸோ இப்போ இந்த ஐபி ரேஞ்ச் இது ஒரு 256 ஐபிஎஸ். ஸோ டோட்டலாக இப்போ நம்மளுக்கு 750 ப்ளஸ் கிட்ட வந்துடுச்சு ஐபிஎஸ். இன்னும் நம்ம கிட்ட இன்னொரு பிளாக் ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் பிளாக் வந்துட்டு 3.0. கரெக்ட். ஸோ 10.0.3.0 10.0.3.1 10.0.3.2 10.0.3.255. ஸோ டோட்டலாக 256 ஐபிஎஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ 1024 ஐபிஎஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல 3க்கு பதிலாக 255 2 × 255 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ஐபிஎஸ் வரும்? கால்சி 255 × 255 65,000 ப்ளஸ் ஐபிஎஸ் வருதுங்களா? அப்படின்னா /16 நம்ம ஐபி ரேஞ்ச் வந்து இங்கே /16 நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஐபி ரேஞ்ச் வந்து எப்படி வரும்? 10.0.255.255 அப்படின்னு சொல்லி வரும் டோட்டலாக. சரிங்களா? ஸோ இப்படித்தான் நம்ம ஐபிஸை செக்ரிகேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சப்நெட் ஏ வந்துட்டு இந்த மாதிரி இந்த ரேஞ்சில், சப்நெட் பி இந்த ரேஞ்சில், சப்நெட் சி டி வந்து இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரேஞ்சுக்குமே வந்துட்டு ஒரு நெட் மாஸ்க் ரேஞ்ச் இருக்கும். அந்த நெட் மாஸ்க் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 255. இப்போ நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம்ல, இந்த டிவைட் பண்ணதுக்கு ஒரு நெட் மாஸ்க் ரேஞ்ச் இருக்கும். அதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 255.255.255 இந்த மாதிரி இருக்கும் நெட் மாஸ்க் ரேஞ்சு. சிங்கிள் ஐபி எந்த ஐபி வந்து /32 இருக்கோ அந்த ஐபிக்கு வந்து இந்த நெட் மாஸ்க் ரேஞ்ச் வந்து இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐபி ரேஞ்ச் சேஞ்ச் ஆக ஆக இந்த நெட் மாஸ்க் ரேஞ்ச் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். கூகுளில் வந்துட்டு ஐபி கால்குலேட்டர்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஐபி ரேஞ்சை பற்றி ஒரி பண்ணிக்கிற வேண்டியதில்லை. ஐபி கால்குலேட்டரில் போட்டு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா 255 நெட் மாஸ்க் ரேஞ்சுனா என்ன ஐபியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள் 255.255/32 ஈக்குவல் டு ஒரே ஒரு ஐபி. இந்த ஐபி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 10.0.0.1 அப்படி சொல்லி ஒரே ஒரு ஐபி மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்குறேன்னா ஜஸ்ட் கால்குலேட் கொடுத்தா இந்த ஐபிக்கு இந்த 10.0.0.1ங்கிற ஒரே ஒரு ஐபி மட்டும் கொடுத்துருக்குறேன். அதுக்கான நெட் மாஸ்க் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 255. ஸோ டோட்டலாக வந்துட்டு சிஏடிஆர் பிளாக்ல ஒரே ஒரு ஐபி தான் இருக்கும். இப்போ பேக் வந்துட்டு நம்மளுடைய ஐபி ரேஞ்சை கொடுக்குறோம் 10.0.0.0// நம்ம இங்கே கொடுக்க முடியாது, இங்கே அதுக்கு பதிலாக இங்கே எடுத்துக்கிறணும். நம்ம விநெட் என்ன ரேஞ்சு /22ன்னு கொடுத்தோம்னா /22 கால்குலேட் கொடுத்தோம்னா பாருங்க 0.0.0.0 நெட்வொர்க் அட்ரஸ்க்கு போயிடுது. 1லேருந்து 254 ஐபிஎஸ் வருது டோட்டலாக.
லாஸ்ட் ஐபி பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஐபி. இங்கே பார்த்துங்க, ப்ராட்காஸ்ட் ஐபிக்கு போயிடுது. ஸோ டோட்டலாக 1024 ஐபிஸ் வந்து நம்மளுடைய பிளாக்ல இருக்கு. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற அந்த விநெட்டுக்கான நெட் மாஸ்க் ரேஞ்ச், அதாவது சப்நெட் மாஸ்க் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதனுடைய ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி இருக்கும், 255.255.252.0 சொல்லி இருக்கும். இது எல்லாமே காம்பினேஷன், ஐபியும் நெட் மாஸ்க் ரேஞ்சும் காம்பினேஷனாக இருக்கும். இந்த நெட் மாஸ்க் ரேஞ்ச் எப்போ தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லேட்டரான ஒரு கிளாஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு சில மேனுவல் இது பண்ண வேண்டியது இருக்கும், அப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எந்த ஐபி ரேஞ்சுனாலும் உங்களுக்கு தெரியல, எவ்வளோ ஐபி வருது அப்படின்றது தெரியலனா இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். 172.2.0.0/26 அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரேஞ்சு கொடுக்குறேன். ஸோ அதுக்கான ஐபி அட்ரஸ் பாருங்கள், /26 கொடுத்துருக்குறேன் அப்படின்னா 64 ஐபி வரக்கூடிய ரேஞ்சு. இதுக்கான நெட் மாஸ்க் ரேஞ்ச் இது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கொடுத்த இந்த டோட்டல் லாஸ்ட் ஐபி என்னவா இருக்குது, நம்ம கொடுத்த இந்த ரேஞ்சுக்கு லாஸ்ட் ஐபி வந்து 10.0.3.255 இருக்கா. அஜூர் போர்ட்டலில் வந்துட்டு நம்மளுடைய அட்ரஸ் ஸ்பேஸை கிளிக் பண்ணுவோம். விநெட்டோட அட்ரஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10.0.0002 லாஸ்ட் ஐபி என்ன இருக்குன்னு பாருங்கள், 10.0.3.255. ஸோ ஈக்குவல் டு 1024 ஐபிஎஸ் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கால்குலேட் பண்ணது கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இது கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவுட்புட் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு விநெட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னொரு சப்நெட்டு ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் சப்நெட் பி. சப்நெட் பியோட ரேஞ்ச் பாருங்க, அதுவே எடுத்துக்கிடுச்சு 10.0.1.0. எனக்கு 256 ஐபிஎஸ் வேணும்னா தான் நம்மளுக்கு 0லேருந்து அடுத்து 256. இல்லை எனக்கு இதை விட கம்மியாக வேணும்னா 28 கொடுத்தோம்னா பாருங்க 1.0லேருந்து 1.15 வரைக்கும் ஒரு ஐபிஎஸ் ரேஞ்ச் கிரியேட் ஆகும். நம்ம நிறைய சப்நெட் கிரியேட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோன்னு. மினிமம் ஐபிஎஸ் ஃப்ரீ ஐபிஎஸை பார்த்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். மினிமம் 5 ரிசர்வ் ஆயிடுச்சுன்னா அது போக நம்மளுக்கு எவ்வளோ ஐபிஎஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ /26னா 16 ஐபிஎஸ் இருக்கா, அப்போது 5 ஐபிஎஸ் ரிசர்வ். ஸோ 11 ஐபிஎஸ் நம்ம 11 ஐபி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இங்கே கால்குலேஷன் பண்ணிக்கிறணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பில்டுலேயே கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ஒரி பண்ண வேண்டியதில்லை, பட் நம்மளுக்கு லாஜிக் தெரிஞ்சுக்கிறணும். சப்நெட்னா எப்படி இருக்கும், விநெட்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ சப்நெட் பி வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம், அதுலேயும் 251 ஐபி வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின். இப்போ நான் ஒரு விஎம் கிரியேட் பண்ண போகிறேன், அந்த விஎம் நான் சப்நெட் ஏல பிளேஸ் பண்ண போகிறேன். விஎம்க்கு எந்த ஐபி அசைன் ஆகும் இதுல இருந்தே சொல்லுங்க. என்ன ஐபி ப்ரோ? 10 series 10 series தான். இப்போ இதுல எந்த ஐபி அசைன் ஆக போகுதுன்னு கேட்குறேன் உங்ககிட்ட. இதுல வந்து ஃப்ரீ ஐபி எது இருக்கோ அந்த இதுல பாத்தீங்கன்னா 10.0.0 ஃபர்ஸ்ட் சப்நெட்ல இதுல வந்து எது ஃப்ரீ ஐபியோ எது ஃப்ரீ ஐபி அது அசைன் ஆகும். இல்லைன்னா இதுல பாத்தீங்கன்னா 4ல இருந்து அசைன் ஆகும். கரெக்ட், 4 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐபி, 4 தான் அசைன் ஆகும். இந்த ஐபி அசைன் பண்றதெல்லாம் யாருன்னா அஜூருடைய டிஹெச்சிபி. இந்த டிஹெச்சிபி தான் வந்துட்டு டைனமிக் ஹோஸ்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் சொல்லுவோம். சரி, டிஹெச்சிபி டைனமிக் டிஹெச்சிபி அஜூர் டிஹெச்சிபி டைனமிக் ஃபுல் ஃபார்ம் டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். நான் கண்ட்ரோல் சொல்லிட்டேன், சரி, ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த டிஹெச்சிபி தான் என்ன பண்ணணும்னா ஐபிஎஸ் எல்லாம் அசைன் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஐபி வந்துட்டு 4, ஏன்னா 0, 1, 2, 3 வரைக்கும் ரிசர்வ்டு. ஃபர்ஸ்ட் 4 ஐபி ரிசர்வ் ஆயிரும். இங்கே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டயக்ராம் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் 4 ஐபி ரிசர்வ்டு. ஸோ
ஃபர்ஸ்ட் 4 ஐபிஸ்னா 0 1 2 3. இப்போ நெக்ஸ்ட் அவைலபிள் என்ன இருக்கு 4 தான் இருக்கு. அப்போ 4 தான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் அசைன் ஆகும். ஐபி அசைன் எல்லாம் யார் பண்றது அப்படின்னா டிஹெச்சிபி, அஜூருடைய டிஹெச்சிபி தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஐபி வந்துட்டு அசைன் பண்ணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சிம்பிளா ஒரு விஎம் கிரியேட் பண்றோம். அப்புறம் அதுவும் பாத்தீங்கன்னா இதுல ஃப்ரீ ஐபி தானே நமக்கு அசைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஐபி வந்து வேற விஎம் ஆமா, செட் ஃப்ரீ ஐபி எது இருக்கோ அது மட்டும்தான் அதை அசைன் பண்ணும். அது அவைலபிள் நாம செக் பண்ணணுமா? நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணும்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்ல அஜூரே அசைன் பண்ணட்டும்னா டிஹெச்சிபி ஆட்டோமேட்டிக்கா விஎம் இது ஐபிஸ் வந்து அசைன் பண்ணும். அது வந்துட்டு ஐபி இதுல வந்து கிளாஸ் இல்ல 2 இருக்கு, ஸ்டாட்டிக் டைனமிக்னு இருக்கு. ஓகே ஓகே. நம்ம அந்த செஷன் வரப்போ நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. இப்போ நான் ஒரு சிம்பிளா ஒரு விஎம் கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் ஃபார் தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்த இடத்துல நம்ம நெட்வொர்க் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் சேம் அது நம்ம இன்புட் ஃபில் பண்ணிட்டு ஸோ இப்போ எனக்கு வந்து ஆர்டிபி தேவையில்லை, 3389 வேணாம், நான் ரிமோட் எடுக்கலை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் காட்டுறதுக்காக தான். டிஸ்க் செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல, நெட்வொர்க் செட்டிங்ஸ். ஸோ இங்கே நெட்வொர்க் செட்டிங்ஸில் நீங்கள் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்டு சீட்டில் எந்த விநெட் சப்நெட்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த விநெட் தான் கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த விநெட்டை செலக்ட் பண்ணணும். சப்நெட் எந்த சப்நெட் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கணும், அந்த சப்நெட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ சப்நெட் ஏ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சப்நெட் ஏவை நம்ம செலக்ட் பண்ணணும். பப்ளிக் ஐபி இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் மெயின், எந்த விநெட் எந்த சப்நெட்டுங்கிறத நம்ம மெயினாக செலக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கு ஒரு விஎம் கிரியேட் ஆகிட்டு 4 ஐபி வந்து டிஃபால்ட்டாக ப்ரைவேட் ஐபியில் அசைன் ஆகும். ஸோ பப்ளிக் ஐபியும் சும்மா ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ தட் நம்ம டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே வந்துடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு விஎம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ விஎம்முடைய ஓவர் வியூவில் போய் செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா விர்ச்சுவல் நெட்வொர்க், நம்ம என்ன நெட்வொர்க் என்ன சப்நெட் கொடுத்துருக்கோமோ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் 10.0.0.4 இது வந்துட்டு அசைன் ஆகிருக்கு. யார் அசைன் பண்ணியிருக்கிறது அப்படின்னா அஜூருடைய டிஹெச்சிபி வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ விஎம்ல நெட்வொர்க் செட்டிங்ஸை கிளிக் பண்ணலாம். ஸோ நெட்வொர்க் செட்டிங்கில் நம்ம விஎம்கான நிக் கார்டு இங்கே இருக்கும். அங்கே இருக்கு பார்த்தீங்களா, விஎம் 1063ங்கிறது விஎம்முடைய நிக் கார்டு. ஸோ இந்த நிக் கார்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி ஒரு பப்ளிக் ஐபி அசைன் ஆயிருக்கு. நம்ம டிசைனில் உங்களுக்கு டயக்ராமில் காட்டின மாதிரி விஎம்ஐ பொறுத்த வரைக்கும் நிக்கில் ஒரு ப்ரைவேட் ஐபி ஒரு பப்ளிக் ஐபி அசைன் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பப்ளிக் ஐபி, இது ப்ரைவேட் ஐபி. ஸோ இதில் தான் வந்துட்டு நிக்கில் தான் அசைன் ஆயிருக்கு. இப்போ இந்த நிக்கை கிளிக் பண்ணால் இந்த நிக்குக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு செப்பரேட்டாகவே ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நிக்கோடைய ஓவர்வியூ. ஸோ இந்த நிக்கோடைய ஓவர்வியூவில் இந்த நிக்கோடைய நேம், ஐபி என்ன இருக்குது, இந்த நிக்கு எந்த விஎம் கூட அட்டாச்சிங்கில் இருக்குது. ஸோ இந்த நிக்கு அட்டாச்சு டு விஎம் 01 கூட அட்டாச் ஆகிருக்கு. இதுக்கான ஒரு செக்யூரிட்டி குரூப்பும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. இதில் இந்த நிக்கோடைய ஐபி கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணோன்னா ஐபிஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அசைன் பண்ணியிருக்கிற அந்த ஐபிஸை சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக அது 4 அசைன் பண்ணுது, நம்மளுக்கு வேணும்னா 5 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 6 வேணும்னா 6 சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நெட் கார்டுக்குள்ள வந்து தான் நம்ம பண்ண முடியும், நிக் கார்டுக்குள்ள வந்து தான் பண்ண முடியும். ஸோ இந்த நிக் கார்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஐபி கான்ஃபிக் இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் அந்த
ஐபி பிரைவேட் ஐபியும் பப்ளிக் ஐபியும் அசைனில் இருக்கு. சப்போஸ் எனக்கு பப்ளிக் ஐபி இந்த விஎம்க்கு தேவையில்லை அப்படின்னா இந்த ஐபி கான்ஃபிகை எடிட் பண்ணி கீழே வந்து இதை அன்செக் பண்ணணும். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், திரும்ப சொல்கிறேன். பப்ளிக் அசோசியேட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை அன்செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐபி வந்துட்டு ஐபி டெலீட் ஆகாது. ஐபி இருக்கும், நம்ம டெலீட் பண்ணுற வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த விஎம்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் அந்த ஐபி. நான் ஜஸ்ட் கொடுத்துருந்தேன்னா ஏற்கனவே இருக்கிறத கூட அதே ஐபி இங்கே வரும், இங்கே இருக்கும் கீழே. இல்லை எனக்கு ஐபி வேண்டாம்னா ஜஸ்ட்டு அன்செக் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஐபி வந்து இந்த விஎம் கூட இருக்கும். இந்த ஐபிஸ் வந்துட்டு நம்ம வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நிக் கார்டுக்குள்ளே தான் ஐபியோடைய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இதே நிக்கில் ஒரு நிக்கு தான் இருக்குது, அதில் எனக்கு இன்னொரு ஐபி கான்ஃபிக் ஆட் பண்ண முடியுமானா பண்ணிக்கலாம். தட் இஸ் கம்ஸ் அஸ் செகண்டரி. இப்போ இது வந்து டைப் வந்து ப்ரைமரியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஆட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட் கொடுத்து செகண்டரி ஐபி அட்ரஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விஎம்க்கு ஒரு ஐபி ப்ரைமரியாகவும் மல்டிபிள் ஐபிஸ் வந்து நம்ம செகண்டரியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சருமே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய அப்கமிங் தியரி செஷன், அப்கமிங் ப்ராக்டிக்கல் செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா விநெட் எப்படி கிரியேட் பண்ணுறது, சப்நெட் எப்படி பண்ணுறது, விநெட்னா என்ன, சப்நெட்னா என்ன, ஐபியோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்துருக்குறோம். நிக்குடைய ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குது, பப்ளிக் ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ நிக்கில் ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு விஎம் உடைய செட்டிங்ஸ், நெட்வொர்க் செட்டிங்ஸில் நிக் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஓவர்வியூ கீழே செட்டிங்ஸில் ஐபி கான்ஃபிகரேஷன், இதில் நம்மளுக்கு ஐபியோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐபி கான்ஃபிகோடைய ப்ரைமரி ஐபி என்ன, பப்ளிக் ஐபி என்ன அசோசியேட் ஆகிடுக்குங்கிறத நம்மளுக்கு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நாளையிலேருந்து நம்ம இந்த நெட்வொர்க்கிங்கில் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ணுவோம், ஃப்ரீக்வெண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ணுவோங்கிறதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த டாப்பிக்கில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ரியல் டைமில் /24 ஒரு விநெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ விநெட் 10.0. So 10 dot something like 114.1.0/250 /24 இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் டோட்டல் ஐபிஎஸ் 256 ஐபிஎஸ் இருக்கு பார்த்தீங்களா. இதில் நான் 3 சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். சப்நெட் ஏ என்னவா பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 10.114.1.0/29 பண்ணியிருக்கிறேன் நான். 29 எவ்வளோ ஐபி வரும், டோட்டலாக 8 ஐபிஸ் வரும். அதில் 5 ரிசர்வ்ட், 3 ஐபி வந்துட்டு யூசபிள். ஸோ 8 ஐபிஸ் டோட்டலாக. சப்நெட் பி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் இருந்து அடுத்த ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுது. 8 ஐபிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா 9th ஐபியிலிருந்து அடுத்த ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா 10.114.1.0 டோட்டலாக 8 ஐபிஸ் நான் சொல்லியிருப்பேன்ல. அப்போ 8 ஐபிக்கு அப்புறம் திரும்ப 9 ஸ்லாஷ் அடுத்த நெக்ஸ்ட் வர 29 ஐபிஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஒரு 8 ஐபிஎஸ். சப்நெட் சி, அதாவது தேர்டு சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். சப்நெட் சி ஈக்குவல் டு 10.114.1. இதுல இருந்து 8 ஐபிஸா. அப்போ 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. 16ஓட 8 ஐபிஸ் முடிஞ்சது. அப்போ 17/29. இதுல இருந்து ஒரு 8 ஐபிஸ். இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். கால்குலேஷன் நல்லா பாருங்க. 0 to 8 முடிஞ்சது. அப்போ 8க்கு அப்புறம் 9 ஐபி. இப்போ இதில் 9 ஐபினா 9, 10, 11, 12 4 ஐபிஸ் என்ன ஆயிருது, ரிசர்வ் ஆயிருது. உங்களுக்கு இதை ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இதில் ரிசர்வ் ஐபிஸ் வந்துட்டு ரிசர்வ் ஐபி
ரிசர்வ் ஐபி வந்துட்டு 10.114.1.9 ரிசர்வ் ஆகிடும். 10.114.1.10 ரிசர்வ் ஆகிடும். 10.114.1.11 ரிசர்வ் ஆகிடும். இப்போது 1 2 3 இப்போ இன்னொரு ஐபி வந்துட்டு சரி 1 2 3 இன்னொரு ஐபி ரிசர்வ் 10.114.1.12. ஸோ டோட்டலாக இந்த 4 ஐபி ரிசர்வ் ஆகிடுச்சா. அண்ட் லாஸ்ட் ஐபி லாஸ்ட் ரிசர்வ் ஐபி இப்போ வந்துட்டு 10.114.1. லாஸ்ட் ஐபி வந்துட்டு என்ன 16. அப்போது இன்பிட்வீன் நம்மளுக்கு என்ன ஐபி இருக்குது? யூசபிள் ஐபி. யூசபிள் ஐபிஸ் 13 14 15. டோட்டலாக இந்த 3 ஐபிஸ் தான் யூசபிள். புரியுதுங்களா? இப்போ லாஸ்ட் ரிசர்வ் ஐபி, யூசபிள் ஐபி, ரிசர்வ் ஐபி. அப்ப இந்த 3 ஐபி மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். கரெக்ட். 3 ஐபி தான் நம்ம 3 விஎம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மித்த 5 ஐபி வந்து இதாயிடும், ரிசர்வ் ஆயிடும். இப்போ உங்களுக்கு வந்து 256 இருக்குல்ல, இப்போ எதுக்காக நீங்க வந்து ஜஸ்ட் 29 கொடுத்துட்டு 8 ஐபிஸ் அது எப்படின்னா நிறைய சின்ன சின்ன காம்போனன்ட் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு ரேஞ்ச் போடணுன்றக்காக /29 வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரே விநெட்ல நிறைய காம்போனன்ட்ஸ் வச்சிருக்கோமா, அதுல வந்துட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒரு செட் ஆஃப் ஐபிஸ் தேவைப்படும். இப்பயே எல்லாத்தையும் பெரிய பெரிய ரேஞ்சா யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக சின்ன ரேஞ்சா கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து நார்மலா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து எவ்வளவு ஐபி வந்து நம்ம ஸ்டாண்டர்டா கிடைக்கும் நமக்கு? சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஐபின்னு கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு வந்து நம்ம ஒரு 5000 விர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். 5000. ஓகே. விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து 5000 வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் நம்ம விநெட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறோம். கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்நெட் வந்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. கரெக்ட். அந்த சப்நெட் வந்து எவ்வளவு கிரியேட் பண்ணலாம்? ஒரு விநெட்ல வந்து எவ்வளவு சப்நெட் இருக்குன்னு கிரியேட் பண்ணலாம்? அது எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு எவ்வளவு சைஸ்ல வேணுமோ, எவ்வளவு சைஸ்ல உங்களுக்கு தேவைப்படுதோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான்ன்றது கிடையாது. அப்போ சப்நெட் செப்பரேட். அப்ப அதுக்கப்புறம் விஎம் அதுல இருந்து எத்தனை கிரியேட் பண்ண முடியும்? நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க சப்நெட் ஏ பாத்தீங்கன்னா 251 இருந்துச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டோமா, அப்போ 250 அவைலபிள் வந்துருச்சு. அப்போ இன்னும் இந்த சப்நெட் ஏல 250 விஎம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? லோட் பண்ணலாம். கிரியேட் பண்றது வேற, மவுண்ட் பண்றது வேற. இல்ல அத கிரியேட் பண்றத சொல்றேன், நான் லோட் பண்றது சொல்றேன். லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இன்னும் 250 விஎம்ஸ் நம்ம இந்த சப்நெட் ஏல கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சைஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, விநெட்டோட இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். சப்நெட்டோட ரைட். யா, இப்போ உங்களுக்கு புரியுதா டீட்டெயிலா நெட்வொர்க்ஸ்? இது புரியுது ப்ரோ. இது இன்னும் கொஞ்சம் ரியல் டைம்ல எப்படி அந்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நீங்க திரும்ப உட்காந்து கிரியேட் பண்ணாதான். நீங்க டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் உட்காந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நான் ஒரு சாம்பிளா இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இது நான் ரீசெண்டாக பண்ணியிருக்கிற ஒரு செட்டப். இது இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் அசியூம் பண்ணணும், கிரியேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு எப்படி சப்நெட் டிவிஷன் ஆகுது, விநெட்லேருந்து எப்படி டிவிஷன் ஆகுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. இல்ல இப்போ நான் எப்படி நான் சொல்றேன்னா, ரியல் டைம்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதுல வந்து சம் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து ஒரு விநெட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு சப்நெட், அதுல வந்து சப்நெட் டிவிஷன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான ஐபி நம்பர் செட் பண்ணிட்டு நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி கொஞ்சம் இல்லை எப்படி சொல்றீங்க? ஆர்கனைசேஷன்ல இப்போ ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ டெஸ்டிங் ஆகட்டும், டெவலப்பர் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி நான் சொல்றேன் நானு. இப்போ ஓவராலா ஒரு கம்பெனி, அதுல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து ஒரு டைரக்டா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு அதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்க.
அதுக்கான VNet நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ம். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா சப்நெட். ம். அந்த ஓகே. சப்நெட்டுக்குள்ள வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு கேட்கிறேன். அதுதான். இத இப்ப நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? இத நீங்க என்ன பண்றீங்க, நோட்ஸ் எடுத்துட்டு, இப்ப நம்ம VNet எப்படி கிரியேட் பண்ணோம், சப்நெட் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? அஸ்யூம் பண்ணி ஒரு VNetயும், சப்நெட்டையும் எனக்கு கிரியேட் பண்ணி, நீங்க உங்க பிராக்டிஸ் செஷன்ல ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி எனக்கு காட்டுங்க. ஓகே. நீங்க ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. ம். உங்களுக்கு எவ்வளோ சப்நெட் வேணும்? நீங்க சொன்னீங்களா எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ன்னு. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சப்நெட் வச்சுக்கோங்க. ஓகே. எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம்? இப்ப நான் வந்து 256 ஒரு ரேஞ்சில டிவைட் பண்ணி காட்டினேன். பிளஸ் இங்க வந்து 29க்கு ஒரு ரேஞ்ச் டிவைட் பண்ணியிருக்கிறேன். நீங்களா ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. /27, 26, 25 ஏதோ ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிட்டு டிவைட் பண்ணுங்க. ஈவனா டிவைட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எப்படி வேணாலும் சரி. ஒவ்வொருக்கும் ரேஞ்ச் இங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ரேஞ்ச நீங்க டிஃபைன் பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு கம்ப்ளீட் சப்ஸ்கிரிப்ஷன கம்ப்ளீட் VNetயும், சப்நெட்டையும் டிஃபைன் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. நான் வேலிடேட் பண்றேன். ஓகே. ஓகே. ஓகேவா? உங்களுக்கு சாம்பிளுக்கு இது இருக்கு. இந்த ரேஞ்ச வச்சுட்டு நீங்க ஒரு டயகிராம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதே மாரி நீங்க ஒரு ரஃப்பா ஒரு டயகிராம் போட்டுக்கிட்டு, எவ்வளோ ஐ மீன் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கு எவ்வளோ சப்நெட் அசைன் பண்ணலாம், அப்படின்றத ரஃப்பா நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க அஜூர்ல கிரியேட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. நான் வேலிடேட் பண்றேன். சரி, ஓகே ப்ரோ. ம். இதுல ஏதாவது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி? ஓகே. ஸோ இதுல வந்துட்டு இன்டர்வியூ கொஸ்டினுங்கிறது எப்படின்னா, விர்ச்சுவல் நெட்வொர்க்னா என்ன? சப்நெட்னா என்னன்னு மட்டும் கேட்பாங்க. ரிசர்வ் ஐபிஸ் என்னென்ன ரிசர்வ் ஐபிஸ் இருக்குன்னு கேட்பாங்க. இதை தாண்டி வந்துட்டு மெயினாக வந்து இந்த ரேஞ்சஸ் இருக்கு பார்த்தீங்களா? /29 எவ்வளோ அது ரேண்டமாக ஒரு ரேஞ்சு கேட்பாங்க. அதில் எவ்வளோ ஐபிஸ் வரும் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் வந்து 20 வரைக்கும் 16 வரைக்கும் கேட்பாங்க. அதுக்கு கீழே போக மாட்டாங்க. ம். ஸோ ஏன்னா இதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ரேஞ்சஸ். எதுனா இந்த இங்கே இருக்கக்கூடியது நான் சொன்ன பார்த்தீங்களா /16 வரைக்கும் தான் மேக்ஸிமம். அது கீழே யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ரேஞ்சஸ் என்னென்ன /29 எவ்வளோ ஐபி வரும் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதில் நம்ம சொல்லணும் இந்த மாதிரி 8 ஐபிஸ் வரும். அதில் 5 ரிசர்வ்ட், 3 வில் பி யூசபிள் அப்படின்ட்டு நம்ம ஹைலைட் பண்ணணும். ஓகே. ஸோ மோஸ்ட்லி இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் இவ்வளோ தான் கேட்பாங்க. ஸோ அப்கமிங் செஷனில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு இதில் வர டாப்பிக்கில் சொல்கிறேன் என்னென்ன மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வரும்னுட்டு. ஓகே ப்ரோ. இப்போ இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ் அஜூர் வாட் இஸ் அஜூர் விர்ச்சுவல் நெட்வொர்க்